வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி குரூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இப்போ தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு ஒரு 62 பேர்த்து மேலே இறந்துட்டாங்க. 100 சில்லற பேர் பாதிக்கப்பட்டு கண்ணிழந்து மனம் இழந்து குடல் இழந்து உடல் இழந்து அப்புறம் குடும்பத்தையே இழந்துன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட சோகமான நிகழ்வுகள். போன 18ஆம் தேதி ஒரு ஏகதேசம் ஒரு 15 நாள் கூட நடந்து முடிஞ்சிருக்காங்க. அதை விட மிக கோரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்தியாவை உலுக்கிவிட்ட ஒரு சம்பவமாக தான் நான் கருதக்கூடிய ஒரு சூழல். கள்ளக்குறிச்சி சம்பவமே கள்ளச்சாராய அந்த சாவு இந்திய அளவுக்கு பேசப்பட்டது பாஜகவினர். ஏன்னா தமிழகத்துல மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு, இதான் ஒரு சாக்குன்னு சொல்லி போட்டு கிராமத்துல சொல்லுவாங்க. வாய் புளித்ததா இல்ல மாங்காய் புளித்ததா, சும்மா இருந்த வாய்க்கு அவுளு போட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மிக பெரிதாக பேசப்பட்ட பாஜகவினரா இந்திய அளவுக்கு. ஆமா, மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆமா, உண்மையிலே இது பாஜகவினருடைய, இது திமுகவினருடைய மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவம். அப்படி இப்படி இதை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. திமுகவை சாராயத்தை காட்சி ஊற்றியது, வித்தது. அந்த கல்வராயன் மலையில திமுகவினர் இன்னைக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சா போச்சா தெக்கால வடக்கால கிழிச்செறிஞ்சாங்க. அதிலே குறிப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அடியே கொப்பா. உடனே மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும். இதெல்லாம் திமுகவுடைய அராஜகம். ஏன்னா திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படுமா, என்னென்னமோ பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு கோர சம்பவம். இத்தனைக்கு பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாஜக யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசம் யூபியில் ஹத்ராஸ் மாவட்டம் புல்ராய் கிராமம் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு, சாமியார் ஒரு சொற்பொழிவு பண்ணியிருக்காரு. அதை கேட்க போனவங்க வகையில ஏகப்பட்ட கூட்டம், ஏகதேசம் ஒரு 1.5 லட்சம் பேத்துக்கு கூடியிருப்பாங்க. இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, அந்த இது மனிதநேய மக்கள் சந்திப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த சாமியாரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாட்ட காவி உடை அணிந்த சாமியார் கிடையாது. அந்த வகையில ஒரு மனம் சந்தோஷம், அந்த வகையில ஒரு நிம்மதி. பாஜகவை சேர்ந்த சாமியார் கிடையாது. இவர் குருதா, கோட் சூட்டு, பைஜாமா, மற்ற டை கட்டி ஜம்முன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி சாமியாரா. அவர் பேர் நாராயண சாகர் லஸ்வஹரி. ஷார்ட்டா போலோ பாபா அப்படின்னு சொல்லி போட்டு அவரை கூப்பிடுவாங்க. ரொம்ப பிரபல்யமானவரம். இத்தனைக்கும் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம், பின்புலத்தை எடுத்து பார்த்தா அப்படின்னம்னா, அவர் போலீஸ் துறையில் இருந்தவர். அவன் புலனாய்வு துறையில 17 வருஷமாக அதுல இருந்திருக்கிறார். போலீஸ் துறையில அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் இருந்து இங்க அரசியலுக்கு வந்திருக்கிறார், அது மாதிரி அவரு போலீஸ் துறையில இருந்துட்டு புலனாய்வுத்துறை 17 வருஷமா இருந்துட்டு, அண்ணாமலை மாதிரியே இவர் ஐபிஎஸ் இருந்து அரசியலுக்கு வந்தவர் அண்ணாமலை. இவர் போலோ சாமியார் போலீஸா இருந்து சாமியாரா மாறி இருக்கிறார். பொண்டாட்டி புள்ள அப்படிங்கிற நிலவரம் இன்னும் தெரியல. ஆனா 1.5 லட்சம் பேர் கூடக்கூடிய அளவுக்கு மத நல்லிணக்கமா தான் கூடியிருக்காங்க. அந்த வகையில ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட இந்து மக்கள் தான் வரணும், ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய மக்கள் தான் வரணும், தலித் மக்கள் தான் வரணும், உயர்ந்த ஜாதி மக்கள் தான் வரணும், என்ன நெத்தியில பிறந்தவன் தான் வரணும், கழுத்துல பிறந்தவன் தான் வரணும், காலில் பிறந்தவன் தான் வரணும், சூத்திரதாரன் தான் கலந்து கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சொற்பொழிவு கூடம் அல்ல, சாமியார் படம் அல்ல. போலோ பாபா அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மதத்தினருமே உள்ளே நுழைந்து கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல அமைந்தப்பட்ட ஒரு சாமியார் மடம். அதுல 116 பேர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது அடிக்கடி எங்க அந்த மடத்துல நடக்கும் போல இருக்கு. அதாவது புல்ராய் கிராமம், ஹத்ராஸ் மாவட்டம், அங்க நடக்கும் போல இருக்கு. நடக்கக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய போலீஸார் அனுமதி கொடுக்கல. இது ரொம்ப பயங்கரமான கூட்டமா இருக்கு, ஆனா அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. அதையும் மீறி இந்த கூட்டம் மக்களுடைய ஒரு ஆவேசம் பண்ண அதை கட்டுப்படுத்த முடியாது. யாரா போலீஸா இருக்கட்டும், மற்றோட மாவட்டம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதையும் மீறி கட்டுப்படுத்திடுது. திமுக மட்டும் குறை சொல்றாங்க பாஜகவினர்.
கள்ளச்சாராயத்தை இவங்க தான் காய்ச்சுறாங்க, இவங்க தான் வாயில ஊத்துனாங்க, இவங்க தான் சாவுக்கு 62 பேர் 63 பேருக்கு சாவுக்கு காரணம். இப்ப நம்ம 116 பேருக்கு பாஜக அந்த ஆண்டு இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? காரணம் யாரு? கோலோ பாபாங்கிறவர் ஆசிரமத்தை வச்சு பண்ணிருக்கிறாரு. கட்டுக்கடங்காத கூட்டம், சட்டத்துக்கு முரணாக ஒரு கூட்டத்தை கூட்டி விட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்காவது பாஜகவை குறை சொல்லி விட முடியுமா? அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 3வது முறையாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சியை மட்டும் அவர் சொல்றாங்க அப்படின்னா, அப்புறம் நம்ம ஹத்ராஸ் மாவட்ட புல்ராய் கிராமம் இந்த சாமியார் மடத்துல இருந்து 116 பேர் அப்படிதான் சொல்ல முடியும். அதான நியாயம். அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியாது. டக்கு டக்குன்னு கூட்டம் பயங்கரமா கூடியிருக்கு. சொற்பொழிவு முடிஞ்சது, கேட்டுட்டாங்க. சொற்பொழிவு முடிஞ்சு கூட்டத்தை விட்டு வெளியே வரும்போது தள்ளுமுள்ளு, நீயா நானா, நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல ஒருவருக்கு மேல ஒரு மோதி முழுந்து என்ன ஒரு ஆவேசமான ஒரு தாக்குதல் ஏற்பட்டு அவங்க அப்படியே மயங்கி விழுந்து டக்கு டக்குன்னு ஒருவர் அப்படிங்கிறப்ப என்ன, அவங்க கூட்டத்து மேல கூட்டத்து முழுகிற சமயத்துல மூச்சு விடுறதுக்கு திணறல் ஏற்படும். அப்ப என்ன, அவங்க உயிர் தானாக போகக்கூடிய ஒரு அப்படி 116 பேத்துக்கு மேல இறந்து விட்டதாக ஒரு தகவல், அவ்வளவுதான். ஆமா, அங்கிருந்த ஒருத்தர் கத்துறாரு 200 பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க. ஆமா, மருத்துவமனையில ஒரு டாக்டர், ஒரே ஒரு டாக்டர், இவ்வளவு பெரிய மருத்துவமனையில ஒரு டாக்டர் தான் இருந்திருக்காங்கன்னா பாருங்களேன். ஒரு டாக்டர் இருந்திருக்கிறாங்க, காப்பாத்த ஆள் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கத்திட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா உயிரோடு பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க காப்பாத்துறதுக்கு எங்க டாக்டர் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, மருந்து இல்லை, மருத்துவமனைகள் இல்லை. அவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சும்மா ஒரு ஆன்மீகம்ங்கிற கான்செப்ட் தான் பாஜகவுடைய ஆட்சி. இந்த இது ஒண்ணு பூலவாக்க தெரிஞ்சு போச்சாரு. கள்ளச்சாராயம் அப்படிங்கிற கான்செப்ட்ல திமுக தவறு செய்து விட்டதுப்பா. ரைட், ஓகே. அப்ப நீங்கள் உங்களுடைய தவறை ஒத்துக்கொள்கின்றீங்களா? அந்த புல்ராய் கிராமத்துல 116 பேர் மரணத்துக்கு யோகி ஆதித்யநாத காரணம், ஏற்றுக்கொள்ள முடியுமா? கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சிக்கு முக ஸ்டாலின் தான் காரணம், திமுக அரசு தான் காரணம். அதே மாதிரி புல்ராய் கிராமம் ஹத்ராஸ் மாவட்டம் ஊபி மாநிலத்தில் நடந்த 116 பேர், இன்னும் 200 பேரோட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அவருடைய மரணத்துக்கு ஊபி யோகி ஆதித்யநாத்தும் மோடியும் பாஜகவும் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? அந்த அளவுக்கு மிக கேவலமான மருத்துவ வசதியே இல்லாம 10 வருஷமா ஆண்டு இருக்காங்க. ராமர் கோவில் கட்டிருக்காங்க. அந்த ராமர் கோவிலையாவது அவங்க ஒழுங்கா கட்டிருக்காங்களா? 1400 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கும்பல் 1800 கோடிக்கு மேல அடிச்சுட்டாங்க, கண்டபடி ரசீதை போட்டு வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. சரிப்பா, 1400 கோடியில அந்த ராமர் கோயில் கட்டதவே எடுத்துக்கோங்க, ரைட், ஓகேப்பா. அதுல இன்னைக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால பெய்த மழையில ஒழுகுதுங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள? புதிய கட்டடம் 1400 கோடியில கட்டிருக்கீங்கன்னா அப்புறம் அந்த கட்டிடத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றும் புரியலையே. அந்த கருவறையிலே சன்னிதானத்திலே ஒழுகுதான், லீக்கேஜ் ஆகுது. அந்த பூசாரி கத்தலாம், என்னங்க கட்டிருக்கிறான் இவனுக்கு இப்படி இந்த மாதிரி அவசரமா இல்ல, இந்த தேர்தலுக்காக கட்டப்பட்ட கட்டிடம் தான். அதனாலதான் ராமரே அவர்கள் மன்னிக்கவில்லை. ஊபியில பயங்கரமான ஒரு அடி, சாட்டை அடி தான் பாஜக விழுந்திருக்கின்ற பகிரங்கமான உண்மை. யூபி அந்த யோகி ஆதித்யநாத் எங்க இருக்கிறாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு அந்த மாநில முதல்வர். ஆமா, சரியான அடி பாஜகவுக்கு இன்னைக்கு மக்கள் கொடுத்திருக்க அடி. இந்த மாதிரி 1400 கோடியில ஒழுகக்கூடிய அளவுக்கு ராமர் கோவில் கட்டின மக்கள் என்ன கொடுப்பாங்க? இன்னைக்கு சாட்டையடியா கொடுத்துருக்காங்க. அதை விட மிகப்பெரிய ஒரு சாட்டையடியான ஒரு சம்பவம், மனதுக்கு வருத்தமான ஒரு சம்பவம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். பிஜேபி ஆட்சிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய மோசடித்தனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மக்களுடைய உயிர் அப்படிங்கும் போதுல துடிக்குதா இல்லையா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு நல்லவன் கெட்டவன் யாராக இருந்தாலும் துடித்தார்களா இல்லையா? அது மாதிரி நம்ம எங்கிருந்தோ இருக்கக்கூடிய நாம தமிழகத்திற்கு துடிக்கக்கூடிய ஒரு சூழல். அதையெல்லாம் மீறி பாஜக திமுக மேல எப்படியெல்லாம் பழி சுமத்தினார். இப்ப பாஜக அரசு தான் ஆண்டுகிட்டு இருக்கு. திமுக அரசு மேல பழி சுமத்துற மாதிரி பாஜக மேல இப்படி அத்தனை பேரும் பழி சுமத்தக்கூடிய ஒரு சூழல். யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு ஆட்சியை விட்டு விலகுவாரா, ராஜினாமா செய்வாரா? அதுக்குள்ள சிபி விசாரணை தேவை அப்படிங்கிற ஒரு குரல் கள்ளக்குறிச்சி சம்பந்தப்பட்ட வகையில் எடப்பாடி சொன்னாங்க, பாஜகவில் சொன்னாங்க. ஏன் இன்னைக்கு இந்த புல்ராய் கிராமத்துல நடந்த விஷயத்துக்கு சிபிஐ போட்டாச்சா? விசாரணை கொடுக்கப்பட்டதா?
இங்கேயாவது வந்து சிபிசிஐடி கொடுத்தாரு, உடனுக்குடனே கூண்டோடு மாற்றப்பட்டார்கள். உடனுக்குடனே கலெக்டர் ராஜினாமா, கலெக்டர் தூக்கி விசிறி அடிச்சார், எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் கூண்டோடு கையில. 1 டேல 24 ஹவர்ஸ்க்குள்ள அத்தனையும் கம்ப்ளீட் வாசம். இந்த அதே மாதிரி அங்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததா, யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல நடந்ததா, பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்க அந்த புல்ராய் கிராமத்தில் நடந்ததா, ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்ததா? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப சிபிஐ விசாரணை வேணும் நம்ம சொல்றோம், கொடுக்க முடியுமா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தான் திமுக அரசு, இங்க 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, உதவித்தொகையா உயிரோடு உள்ளவங்களும் 50,000, அதே மாதிரி 50,000 கொடுத்தாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு. ஆனா இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், அந்த 116 டு 200 பேருக்கு ஆகக்கூடிய அந்த இறந்தவர்களுக்கு அந்த பாஜக அரசு, ஊபி அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குமா? சரி, அனைத்து அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்களா? இல்லையே, எல்லாம் அங்கதான் உட்காந்துருக்கான். ஆனா இங்க அப்படி இல்லை. குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்துல 24 ஹவர்ஸ் கூட ஆகல, டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி விசிறடிச்சாரு மு.க. ஸ்டாலின். உரியவர்கள் கைது செய்யப்பட்டார்களா? இல்லையே. சாமியார் கைது செய்யப்பட்டாரா? போலோ பாபா கைது செய்யப்பட்டாரா? அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போற? மத்திய பாஜக என்ன பதில் இருக்கு? தமிழக பாஜக என்ன பதில் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. யோகி ஆதித்ய பதவி உள்ளவர் ராஜினாமா செய்யணும். ஆமா, இந்திய அளவுக்கு ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரல். யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும். முடியுமா? மு.க. ஸ்டாலின் மட்டும் பதவி விலகுன்னு சொன்னீங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்துக்கு. சரி, இது சம்பந்தப்பட்ட எடப்பாடிட்டு என்ன பதில் இருக்கு? 116 டு 200 பேர் கட்டக்கூடிய ஒரு சூழல் இறந்துட்டாங்க. 116 கன்ஃபார்ம், 200 நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதில் 100கணக்கான பேர் காயமடைந்து விட்டாங்க. 1.5 லட்சம் பேர் குடிக்காங்க. கருணாபுரத்துல வந்து எடுத்து பிடிச்சா ஒரு 800 பேர் இருப்பாங்களா, அவ்வளவுதான். 1000 பேருக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா இது 1.5 லட்சம் பேர் கூடிய கூட்டம். ஆமா, எத்தனை 1000 பேர் தள்ளுமுள்ளுல இறந்திருப்பார்கள் என்பதை எல்லாம் கூட காயமடைந்திருப்பார்கள். இன்னைக்கு வந்து மருத்துவமனையே இல்லை அந்த ஏரியாவில். எவ்வளவு கேவலமான ஒரு சூழல். அப்ப இந்த பாஜக அரசு வந்து இந்த 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சாமியார் மடம், கோவில் திறக்கிறது, மற்றபடி வந்து எங்கெங்க வந்து பூஜை செய்யறது, இதுதான் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். எங்கடா இஸ்லாமியன் இருக்கான், ஆட்டி ஓத ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. மற்றபடி மாட்டுக்கறி சாப்பிடுறானா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வை, இல்லை அடிச்சு கொலை செய். இதைத்தானே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு உங்க போலோ வாக்கு. இத்தனைக்கு அந்த போலோ பாபாங்கிற சாமியார் வந்து மத நல்லிணக்கம் உண்ட சாமியார் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான வருத்தம் அடையாத ஒரு சூழல் தான். ஒரு அது வந்து எல்லாருமே மனிதநேய மக்கள் சந்திப்பா தான் நடத்துவார் போல இருக்கு. எல்லா மதத்தினருமே வந்து கூடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர் எல்லாமே இங்க கூடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மத நல்லிணக்கமான ஒரு நிகழ்வு. அதுல வந்து மோசமான ஒரு சூழல். இந்த சாமியாரை பத்தி ஒரு விஷயம் அப்படிங்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய வந்து 8ஆம் மாவட்டம் பகதூர் நகரி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் அவர். அதான் சொன்ன மாதிரி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் வந்து பிரசங்கம் பண்ணுவார் போல இருக்கு. டை கட்டிக்கிட்டு நவீனமான முறையில காவியெல்லாம் போட மாட்டாரு. ஆமா, அந்த வகையில ஊப்பியில இருந்துகிட்டே வந்து ஒயிட் சாமியார், ஊபி ஒயிட் சாமியார் போல இருக்கு. பிஜேபி காவி சாமியார் கிடையாது. அந்த வகையில ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப சங்கடத்துக்கு இருக்கு இல்லையா? இந்த கூட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எஸ்பி அந்த புல்ராய் கிராமத்துல, மற்றபடி ஹத்ராஸ் மாவட்டத்துல எஸ்பி மாற்றப்படுறாரா? போலீஸ் அதிகாரி மாற்றப்பட்டு விட்டார்களா? எஸ்ஐ மாற்றப்பட்டு விட்டார்களா? எஸ்ஐ தான் அனுமதி கொடுத்துருக்கிறார். பாருங்க, கலெக்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஆமா, தனிப்பட்ட இது விழா வந்து எஸ்ஐ அனுமதி அளிச்சிருக்கிறார். உள்ளாட்சி நிர்வாகம் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. விழா ஏற்பாட்டாளர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நடந்திருக்குது. கலெக்டர் உட்காந்து பேட்டி கொடுக்குறார். இதே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயில கலெக்டர் உடனே தூக்கி விசிறடிக்கப்பட்டார். எஸ்பி டிஎஸ்பி எத்தனை பேர், அத்தனை கூண்டோடு கைலாசம். அந்த மாதிரி வந்து பாஜக அரசு செய்யுமா? உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ் மாவட்டத்துல செய்யுமா? பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மக்கள் நம்ம தான் சிந்திக்கணும். அதான் பாஜக அரசு. வாய் தாங்க, ஒரு சவடாலும் கிடையாது. இதான் 100 நிமிஷம் பேசியிருக்கார் ராகுல், 150 நிமிஷம் மோடி பேசியிருக்கிறார். எதுல? நாடாளுமன்றத்துல. எந்த பதிலுமே இல்லை. மணிப்பூரை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. அப்புறம் நீட் தேர்வை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. கடைசி அந்த பேச்சுல வந்து எனக்கு ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தகவல் வந்திருக்கிறது. ஹத்ராஸ் மாவட்டத்தில் இந்த மாதிரி
114 இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. தெரிவிச்சு எந்த பிரயோஜனம்? என்னென்ன நீங்க செஞ்சீங்க? திமுக அரசை மட்டும் குறை சொல்றீங்கல்ல, தமிழக பாஜகவை பத்தி கேட்கிறேன். திமுக அரசை மட்டும் குறை சொல்றீங்க, உங்களுடைய மத்திய பாஜக எப்படி இருக்கிறது? இதுக்கு அண்ணாமலையோட பதில் என்ன? வாய் மூடி ஒண்ணு பேசுறீங்க. இத்தனைக்கு அந்த சாமியார் உங்களை மாதிரி போலீஸா இருந்து வந்தவர் தான். அண்ணாமலையை பார்த்து சொல்றேன், போலோ சாமி பாபா சாமியாரும் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் தான், அண்ணாமலையும் போலீஸ் அதிகாரியா இருந்த வந்தவர் தான். இதுக்கு என்ன அண்ணாமலை பதில் சொல்ல போகிற, தமிழக பதில் இது பாஜக பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உடல் செதறி கிடக்கலாம், இன்னும் அல்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக வருத்தத்துக்குரிய விஷயம், மனத்தை பாரமாக்கக்கூடிய விஷயம். மருத்துவமனைகள் இருந்துமே ஒரு டாக்டர் தான் இருந்திருக்காங்க ஒவ்வொரு மருத்துவமனையும். இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க, மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, பயங்கரமான குரல், ஒரு ஆள் கத்திட்டு இருக்கிறார். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு லாரி மேல 5-6 உடல் அப்படி செதறி கிடக்குது. அதுல ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு தான் மகளை வந்து காப்பாத்துங்க சொல்லிட்டு கூவி கதறிட்டு இருக்கிறார். காப்பாற்ற யாருமே இல்லை, மருத்துவர் இல்லை, மருத்துவமனை இல்லை, மருத்துவமனை மருந்து இருந்த மருத்துவர் இருந்தால் மருந்து இல்லை, மருந்து இருந்தால் ஆக்சிஜன் இல்லை. ஆனா தமிழகம் அப்படி இருக்குதா? 10 வருஷமா என்னத்துக்கு குப்பை கொட்டீங்க? பாஜகவை பார்த்து நான் கேட்கிறேன், ஊபி பாஜகவை பார்த்து நான் கேட்கிறேன். அப்ப நீங்க 10 வருஷமா வந்து ராமர் கோயில் தான் கட்டிருக்கீங்க. அதான் உங்களுக்கு நிலைப்பாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. எங்கு பார்த்தாலும் மத மோதல்கள், மத துவேஷங்கள், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், சிறுபான்மை எதிர்ப்பு பிரச்சாரங்கள், தலித் எதிர்ப்பு பிரச்சாரங்கள், அப்புறம் இது பட்டியலின மக்கள் எதிர்ப்பு பிரச்சாரங்கள். இதானே 10 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாவம் இந்தியா 11 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷம் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறது இப்பவே தெரிஞ்சிருச்சு. சபாநாயகர்கிட்ட கை கொடுக்குறார் ராகுல், ஓம் பிர்லாட்ட நிமிர்ந்து நிற்கிறாரு. அதே வந்து மோடிட்ட கை கொடுக்குறாரு, தலை குனிஞ்சு நிற்கிறார். சபாநாயகர் தலை குனிக்கலாமா? சபாநாயகர் தலை குனிஞ்சாவே உலக இந்தியாவும் தலை குடியும் என்பதா பகிரங்கமான உண்மை. ஆமா, இந்தியாவை அவர் தலை குடிய வைத்து விட்டார் அப்படி கட்டாயமா குற்றம் சுமத்த முடியும், கட்டாயமாக முடியும். அது மோடியாக இருக்கட்டும், ராகுல் யாராக இருக்கட்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அப்படி உள்ளவர் எதுக்கு எடுத்த உடனே இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் நல்லிணக்கமா இருக்கணும், நாடு நல்லிணக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தன்னுடைய முதல் உரையிலேயே வந்து 1975-25 இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி அதை வந்து இப்ப பக்கமா பேசுறாரு. எதற்கு தேவையில்லாம ஆரம்பத்திலே வன்முறையை தூண்டி விட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வன்முறையான ஒரு விஷயமாகத்தான் இந்த 5 வருஷம் போகும் அப்படிங்கிறது ஒரு எதிர்நோக்கக்கூடிய சூழல். அதன் முதல் வெளிப்பாடாக சபாநாயகரோட பேச்சு இருக்கு. அடுத்த வெளிப்பாடாக அந்த மாண்டு கொண்டிருக்கிற ஊபியில வந்து இப்படி ஒரு கோர சம்பவம் உண்மையிலே வந்து மனசு வருத்தக்கூடிய ஒரு சம்பவம். இந்த அடிப்படையில வந்து யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும். ஆமா, அங்க வந்து சிபிஐ விசாரணை வர வேண்டும். அதே நேரத்தில் அத்தனை பேரும் கூண்டோடு மாற்றப்பட வேண்டும். எஸ்பி, டிஎஸ்பி, கலெக்டர் எல்லோரும் மாற்றப்பட வேண்டும், எல்லோரும் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு காரணமாக இருந்த போலோ பாபா கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு காரணம் யார் யார் உத்தரவிட்டாலும் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு கூண்டோடு விசாரிக்கப்பட வேண்டும் என்பது இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டு இதை பாஜக செய்யுமா? திமுகவா இருந்தா, இதே ஒரு இஸ்லாமிய ஒரு ஊராக இருந்திருந்தால், இதே ஒரு இஸ்லாமிய ஒரு பிரச்சாரமா இருந்துச்சு வைங்க. இதை சொன்னாங்க இல்லையா அந்த இதுல கொரோனாவில் இந்த இஸ்லாமியர்களால் தான் வந்து கொரோனா ஏற்பட்டு டெல்லியில் நடந்த ஒரு ஜமாத் கமிட்டி மூலமா சொன்னாங்க பாருங்க பாஜக. இப்ப நம்ம சொல்லலாம் பாஜக தான் உருவாக்குச்சு, பாஜக தான் காரணம், கட்டாயமா சொல்லலாம். ஆமா, இதுதான் தெரியுது, வாய்ப்பு இருக்கு. அவர்கள் மட்டும் ஒரு பிற மதத்தின் மீது குறை சுமத்தக்கூடிய சமயத்துல நமக்கு அந்த உரிமை இல்லையா? ராகுல் சொன்ன மாதிரி இவர்கள் வந்து உண்மையிலே இந்துக்களே கிடையாது, பாஜகவினரை இந்துக்களே அல்லைன்ட்டார் ராகுல். பாராளுமன்றத்திலே அறிவிச்சாரு, இவர்கள் இந்துக்களே இல்லை, இவங்க மட்டும் இந்துக்கள், நாங்க இந்துக்கள் இல்லையா? ராகுல் கேட்டாரா இல்லையா? அது மாதிரி நம்ம இப்ப பகிரங்கமா கேட்போம். ஹத்ராஸ் மாவட்டம் இந்த நடந்த இந்த புல்ராய் கிராம இந்த சாமியார் சம்பந்தப்பட்ட வகையில பிஜேபி என்ன செய்ய போயிடும்? கட்டாயமாக அனைத்து அதிகாரிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அத்தனை பேருக்கு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கும். தமிழகத்தை போல இறந்த அத்தனை பேருக்கும் 10 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும். ஆமா, காயம்பட்டவர்களுக்கு 50,000 நிதி உதவி தரணும்.
ஆமா, அதே நேரத்துல வந்து உடனே அறிவிச்சாரு பாருங்க. அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கல. கேவலமான விஷயம். அந்த அடிப்படையில வந்து யோகி ஆதித்யநாத் முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பது பகிரங்கமான ஒண்ணு. அதே நேரத்துல எத்தனை பேர் இறந்தாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு ஒரு உதவித்தொகை, ஒரு பிக்சட் டெபாசிட் எல்லாம் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரிலாம் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பாஜக அரசுக்கு அந்த தோணுமா? தோணாது. தோணலை. இன்னைக்கு வரைக்கும் யாருமே கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறத பகிரங்கமான தகவலா போயிட்டு இருக்கு. கைது செய்யப்பட்டாலுமே முக்கியமானவர்கள் தப்பித்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆகவே இதை சும்மா விடக்கூடாது. பாஜகவினருடைய மிகப்பெரிய ஒரு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்த கோர சம்பவம். அதற்கு பாஜக எந்த அளவுக்கு துணை புரியக்கூடாது. ஆமா, காரணமான அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் என்று இந்திய மக்கள் எதிர்பார்ப்பாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.